தமிழ்குரல். தமிழ்குரல் மொழியால் ஒரு விதி செய்வோம். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் இப்போது மொபைல்களையும் அதேவேளை கம்ப்யூட்டர்களையும் தாக்குவதாக ஹாஸ்பெஸ்கை என்று சொல்லப்படுகின்ற ஆன்டிவைரஸ் நிறுவனத்தினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த கொரோனா வைரஸ் பொதுமக்களை மட்டுமல்லாமல் எப்படி கணனிகளையும் தொலைபேசிகளையும் தாக்குகின்றது என்பதுதான் இப்போது இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை. எப்படி தாக்கும்? மனிதர்களை தாக்குகின்ற வைரஸ் எப்படி கணனிகளை தாக்குகின்றது, அதே போல தொலைபேசிகளை தாக்குகின்றது என்று எல்லோருமே ஒரு பதற்றமான அல்லது ஒரு நம்ப முடியாத சூழலில் இருக்கின்றார்கள். அந்த வைரஸ் தான் இந்த வைரஸா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. உண்மையில் கொரோனா என்று சொல்லப்படுகின்ற வைரஸ் சீனாவினுடைய வுஹான் நகரிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. 80,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த கொரோனா வைரஸினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகின்றது. இப்போது வுஹானில் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறைவடைந்திருந்தாலும் இத்தாலியிலே கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இத்தாலியின் முக்கிய நகரங்கள் எல்லாம் கொரோனா வைரஸ் தாக்கத்தில் பாதிப்பில் பிடியில் இருப்பதனால் அங்கே செல்வதற்கு தடை கூட விதிக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. சீனாவிலிருந்து கேரளா திரும்பிய மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் 4 பேரை தனி அறையிலே வைத்து சோதித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த கொரோனா வைரஸ் எப்படி கணனிகளுக்கு பரவுகின்றது? உலகிலே அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவிய கொரோனா வைரஸ் இப்போது 30க்கும் அதிக நாடுகளில் பரவி இருக்கின்றது. இதுவரையிலே சீனாவில் மட்டுமே உயிரிழப்புகள் ஏற்பட்டது அதிகமாக காணப்படுகின்றது. இருந்தபோதும் ஏனைய நாடுகளுக்கு இவை பரவி பெரிய அளவிலே பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கின்ற அச்சம் நாடளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் மக்கள் கொரோனா வைரஸிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்று இணையங்களில் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். இதை பயன்படுத்தி இந்த இணையங்களிலே கொரோனா வைரஸ் தொடர்பான செய்திகளை தேடுவதற்கு ஏதுவாக இருக்கின்றமையினால் அதனை பயன்படுத்தி சிலர் வைரஸ்களை கணனி மற்றும் மொபைல்களுக்கு அனுப்பி அதிர்ச்சியான சில விஷயங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள். இந்த விஷயங்கள் இப்போது எல்லோருக்கும் அதிர்ச்சியை தந்திருக்கின்றது. இந்த தகவலும் அதிர்ச்சியாகவே இருக்கின்றது. இதைத்தான் கணனிகளை தாக்குகின்ற கொரோனா, மொபைல் போன்களை தாக்குகின்ற கொரோனா வைரஸ் என்று இப்போது வரையறுத்திருக்கின்றார்கள். உளவு பார்ப்பதற்காகவும் தகவல்களை திருடவும் கணனி மற்றும் மொபைல்களுக்கு கொரோனாவிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்கின்ற செயல்முறைகளை கொரோனா மருந்து என்றும் கொரோனா வைரஸ் பெயரில் பல PDF ஃபைல்களை இணையதளங்களில் வைத்திருக்கின்றார்கள். அதனை ஒவ்வொரு இணையதளங்களினூடாகவும் அனுப்புகின்றார்கள். இந்த ஃபைல்களை திறந்து பார்த்தால் ஒன்றும் இருக்காதாம். ஆனால் அங்கேதான் வைரஸ் இருக்கின்றது. கொரோனா என்ற பெயரிலே கொரோனா என்கின்ற ஃபைல்களில் வைரஸ்களை அனுப்பி உங்கள் கணனிகளை ஹேக் செய்து அதே போல மொபைல் போன்களை ஹேக் செய்து அதில் இருக்கின்ற ரகசியங்களை திருடுகின்ற செயற்பாடு தான் கணனிகள் மற்றும் மொபைல் போன்களை தாக்குகின்ற கொரோனா வைரஸினுடைய தாக்கமாக இருக்கின்றது. இத்தகைய ஃபைல்கள் மூலம் உங்கள் கணனி மொபைல் போன்களில் மால்வேர்கள் ஊடுருவிவிடும் என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ஹாஸ்பெஸ்கை ஆன்டிவைரஸ் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கொரோனாவை வைத்து இன்னும் என்னவெல்லாம் வரப்போகின்றது என்ற பீதி மக்களிடையே அதிகரித்து வருகின்றது. மக்களின் அச்சத்தை பயன்படுத்தி திருடுத்தனம் செய்வோரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். கொரோனா வைரஸ் எப்படி கணனிகளை தாக்குகின்றது என்கின்ற கேள்விக்கு உங்களுக்கு பூரணமான விடை கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கொரோனா என்கின்ற பெயர்களில் போலியான கணக்குகளை உருவாக்கி கோப்புகளை உருவாக்கி அதில் வைரஸ்களை உங்களுக்கு அனுப்பி அதன் மூலம் உங்கள் கணினிகளினுடைய பாஸ்வேர்ட் மற்றும் இரகசியங்களை திருடி அவர்கள் அந்த இரகசியங்களின் மூலம் லாபம் ஈட்ட பார்க்கின்றார்கள். இதுதான் கணினிகளை தாக்குகின்ற கொரோனா. இது போன்ற காணொளிகளை உலகில் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களையும் ஒரே தளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள தமிழ் குரலின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.